டிசம்பர் 6 மற்றும் 7 2 தினங்கள் புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக தலைநகர் டெல்லியில 6ஆம் தேதி கருத்தரங்கம் மற்றும் 7ஆம் தேதி அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட 3 விழுக்காடு சட்டவிரோத உள்ஒதுக்கீடை ரத்து செய்ய வலியுறுத்தி பேரணி. இந்த 2 நாள் நிகழ்ச்சியுமே முழுக்க முழுக்க தமிழகத்தில் இடஒதுக்கீட்டை வைத்து பட்டியலின மக்களுக்குள் நடத்தப்படும் மிகப்பெரிய சமூக அநீதி ஆட்டத்தை ஒழிப்பதற்கான நிகழ்வாக புதிய தமிழகம் கட்சி இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கு. மிக துரிதமாக இந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கு. சாரி சாரியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் அதுல கலந்துக்கிறதுக்காக இருக்காங்க. பல அறிவுஜீவிகளும் முன்னோடிகளும் அதுல பங்கேற்பதற்காக இருக்கிறாங்க. மிக முக்கியமான, அதாவது இந்தியாவில் இடஒதுக்கீடு சம்பந்தப்பட்ட சமூக நீதி கதைகளை மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை நோக்கி இந்திய தேசியத்தில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான பல அறிவுஜீவிகள், சமூக ஆர்வலர்கள், அரசியல்வாதிகள் என பல அமைப்புகளும் உற்று நோக்கக்கூடிய நிகழ்வாக இது மாறி இருக்குது. காரணம், இந்தியாவில பல தரப்புல இருந்து இந்த தமிழ்நாட்டில் கொடுத்த உள்ஒதுக்கீட்டிற்கு மிக கடுமையான எதிர்ப்பு வந்தது. நாங்கள் இதை கண்டிச்சு கடந்த 7ஆம் தேதி சென்னையில் ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நடத்துவதற்காக திட்டமிட்டு அறிவிப்பை சொல்லி மிக தீவிரமான முன்னெடுப்புகள், மிக கடுமையான பணிகளின் அடிப்படையில பல்லாயிரக்கணக்கான பேரை சென்னையில் திரட்டி அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்காக ஆயத்தமாக இருந்த காலை 11 மணிக்கு நூற்றுக்கணக்கான காவல்துறை அன்பர்கள் வந்து இதை நீங்க நடத்தக்கூடாது, மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மிக மோசமான நடவடிக்கையின் மூலமாக கூட்டத்தை கலைக்கிறதுக்கு அடிச்சு துன்புறுத்தி இழுத்து வலுக்கட்டாயமாக கைது செய்து தலைவர் உள்ளிட்ட பலரிடமும் கூட மிக கடுமையாக நடந்து கொண்டு சுத்தமா ஏன் பண்ணுனாங்கன்னே தெரியல. அழகா விட்டுருந்தா ஒரு அரை மணி நேரத்துல 3/4 மணி நேரத்துல அந்த பேரணி முடிஞ்சிருக்கும். மதியம் 12 மணிக்கு மேல மெதுவா ஆளுநர் அவர்களிடம் அது குறித்த மனுவை கொடுப்பதாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவர்கள்ட்ட நேரம் வாங்கி வச்சிருந்தோம். அதை முடிச்சுட்டு கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ஆனா அன்னைக்கு இவங்க பண்ணுன அலப்பறையின் காரணமாக அந்த இடத்தில் பேரணி நடப்பதாக ஆக்சுவலா நாங்கள் முன்பு கேட்டது வேறு ஒரு இடம் பேரணி நடத்துவதற்காக. காவல்துறை தரப்புல இருந்துதான் அங்க வேணாம், நீங்க இங்க நடத்திக்கங்கன்னு அனுமதி கொடுத்துட்டாங்க. பேரணி நடத்திக்கங்க, இந்த இடத்துல நடத்திக்கோங்கன்னு கொடுத்தாச்சு. கொடுத்த அனுமதியின் பிரகாரம் நாங்கள் பேரணி நடத்த தயாராக இருக்கிறோம். அந்த இடத்தில் வந்த போட்ட இவங்க பண்ணுன டார்ச்சர்னால அந்த இடத்திலேயே பேரணி ஆர்ப்பாட்டமாக மாறியது, மிகப்பெரிய போராட்டமாக தர்ணாவாக மாறியது, சாலை மறியலாக மாறியது. அதன் பிறகாக கைது பண்ணி கொண்டு போய் மண்டபத்துல அடைச்சு அங்க போய் நாங்கள் எப்போதுமே சுயமரியாதைக்காரர்கள் புதிய கட்சியை பொறுத்த மட்டிலும் இந்த மாதிரி காவல்துறை வலுக்கட்டாயமாக நியாயமான கோரிக்கைகளுக்காக போராடும் பொழுது கைது செய்து சிறைப்படுத்தி ஏதாவது ஒண்ணு இடத்துல அடைச்சு வச்சு சோறு கொடுத்தாங்கன்னா அதை சாப்பிடும் வழக்கம் புதிய கட்சியும் கிடையாது. நாங்கள் அந்த உணவை அன்னைக்கு புறந்தள்ளி அதையும் நடத்தணும். கிட்டத்தட்ட நாங்கள் பேரணிக்காக கிளம்பிய நிகழ்ச்சி பேரணி, ஆர்ப்பாட்டம், போராட்டம், உண்ணாவிரதம், தர்ணா, அந்த அந்த அரங்கத்திற்குள் உட்கார்ந்து நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை பரிமாறி பொதுக்கூட்டமாகவும் அதை மாத்திட்டோம், மாநாடாகவும் மாத்திட்டோம். ஆக ஒரு ஜனநாயக சக்தி செய்ய வேண்டிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் அந்த ஒரே நாள்ல செஞ்சோம். அதுதான் புதிய தமிழகம் கட்சி. ஒரு ஜனநாயக முறையான நடவடிக்கைகளை எடுக்கும் பொழுது எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் ஜனநாயகத்தன்மையோடு இருந்ததில்லை. அதுதான் அந்த பாசிஸ்ட். அதான் அந்த விஜய் சொன்னார் இல்லையா, அவங்க பாசிஸ்ட்னா நீங்க யாரு பாயாசம் அப்படின்னு. இதுதான் அந்த பாசிஸ்ட் பாயாசம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் இந்தியாவின் மிகப்பெரிய பாசிச அமைப்பு. ஸ்டாலினுடைய குடும்பம் தான் மிகப்பெரிய பாசிஸ்ட் குடும்பம். அவர்களுக்கு எதிராக கருத்து வந்து விடக்கூடாது, அவர்களுக்கு எதிராக யாரும் வளர்ந்து விடக்கூடாது, நியாயத்தை யாரும் பேசிடக்கூடாது அப்படிங்கிற அந்த பாசிச மனநிலை தான் அன்னைக்கு அவ்வளவு தூரம் எங்களை அலக்கழிச்சது. ஆனால் நிகழ்ச்சி மிகப்பெரிய வெற்றிகரமானது. பொதுவாகவே தமிழ்நாட்டுல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான செய்தியை பெரும்பாலும் ஊடகங்கள் செய்தி வெளியிட மாட்டாங்க, வெளியிட முடியாது. அந்த அவங்க இருக்காங்களே அந்த அக்ரிமெண்ட் அடிப்படையில வெளியிட முடியாது. ஆனால் அன்னைக்கு நடந்த கலையபரத்தில் இன்னைக்கு சமூக வலைதளங்கள் இருப்பதால தமிழகம் தாண்டி இந்தியா தாண்டி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அனைவருக்கும் அந்த செய்தி மிக அதிகமாக சென்றடைஞ்சது. அந்த நிகழ்ச்சி மிகப்பெரிய சக்சஸ் ஆயிடுச்சு. அதை தொடர்ந்து நாங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டோம். தமிழ்நாட்டில் 3% உள்ஒதுக்கீட்டால் மிகப்பெரிய சமூக அநீதி நடக்குது. இதை அம்பலப்படுத்துவதும் இதை தகர்த்தெறிவதும் அதன் மூலமாக தமிழ்நாட்டில் மெய்யான சமூக நீதியை கொண்டு வருவதும் புதிய தமிழ்ச்சியுடைய தலையாய கடமை. எனவே புதிய தமிழ் கட்சி ஒரு முடிவெடுத்து விட்டது. இதை யார் வந்தாலும் தடுக்க முடியாது. சட்டத்திற்கு புறம்பாக சர்ச்சைக்கான முறையில்
ஒரு சாதியை மட்டும் தூக்கி பிடிச்சு அவர்களுக்கு மட்டும் ஒட்டுமொத்த பட்டியலின சமூகத்தினுடைய உரிமையை கொண்டு போய் தாரை வார்ப்பதை கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. குறிப்பாக ஆதிராவிடர் சமூகத்தில், அதாவது பறையர் சமூகத்தின் மத்தியில், சாம்பவர் சமூகத்தின் மத்தியில் இந்த செய்தி காட்டு தீயாக பரவி மிகப்பெரிய கிளர்ச்சி, உள்ளூர கிளர்ச்சி எழுந்துருச்சு. சமூகத்தினுடைய நன்மையை செஞ்சிருவாரு, இந்த சமூகத்திற்கு ஏதாவது நல்லது செஞ்சிருவாரு அப்படின்னு நம்பிட்டு இருக்கக்கூடிய திருமாவளவனும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிவிலக்கற்ற அடிமையாக சரணாகதி அடைஞ்சு சொந்த சமூகத்திற்கு நடக்கக்கூடிய அநீதிக்கு எதிராக கூட பேச முடியாத கள்ளமௌனவாதியாக ஆனதுனால அந்த சமூகம் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு நடக்கவிருக்கிற வருகின்ற 6ஆம் தேதி நடக்க இருக்கும் இந்த போராட்டம் என்பது இந்திய தேசம் மட்டுமல்லாது பலரும் உற்று நோக்கக்கூடிய நிகழ்ச்சியாக இருக்குது. சரியாக தமிழகத்திலிருந்து ரயில் மூலமாகவும் விமானங்களின் மூலமாகவும் அங்க மக்கள் கூடுவதற்கு வந்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டியது சமூக நீதி என்கிற சொல்லுக்கு பொருள் காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அனைவரும் அவசியம் கலந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக 100 விழுக்காடு இந்த 3% உள்ஒதுக்கீடு என்பது பட்டியலின மக்களை மட்டும் ஏமாற்றுவது அல்ல. இது ஒட்டுமொத்த சமூக நீதி என்கிற அந்த கட்டமைப்பையே ஏமாற்றுவது, இங்க இருக்கக்கூடிய ஜனநாயகத்தையே ஏமாற்றுவது. அதற்கு நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய யாரும் இடமளித்து விடக் கூடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக கோரமான, மிக வன்மமான, தீய எண்ணம் கொண்ட இது போன்ற நடவடிக்கைகளை ஒரு காலம் அனுமதிக்க கூடாது. யாருக்கு என்ன இருக்கோ, எவ்வளவு இருக்காங்களோ அளந்து கொடுத்துட்டு அதுதான் சமூக நீதி. அதை நோக்கிதான் புதிய முயற்சி குரல் எழுப்புது. ஆதிராவிட சமூகத்தை அணிதிரட்டி தேவேந்திரகுல வேளாளர் சமூகமும் சேர்ந்து அருந்ததி சமூகத்திற்கு எதிரான குரலை எழுப்பவில்லை. இங்க யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அவர்களுக்கான உரிமையை அவர்களுக்கு நிலைநாட்ட வேண்டியது ஒவ்வொருடைய கடமை. எனவே இதில் கலந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை. சும்மா இல்ல, தென் மாவட்டத்திலிருந்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் டெல்லி வரணும் அப்படின்னா குறைந்தது ஒரு வார காலமாவது அவர்கள் ஒட்டுமொத்த பொழப்பையும் போட்டுட்டு எவ்வளவு இடர்பாடுகளுக்கு நடுவுல சென்னை போராட்டம் பண்ணியதே மிகப்பெரிய சவாலானது. அதை தாண்டி டெல்லி வர்றாங்கன்னா அதெல்லாம் சும்மா கிடையாது. இப்பதான் நடவு காலம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு தங்களுடைய சுகதுக்கங்களை விட்டுட்டு கஷ்டப்பட்டு கடன்பட்டாவது சமூகத்தில் மிகப்பெரிய அநீதி நடக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு கிளம்பி வராங்க. வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்களும் நிச்சயமாக இதில் கலந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தில் சமூக நீதி தலைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும்.